வணக்கம் வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை நாங்கள் உங்களை சொல்லி 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 நான் மட்டுமே தான் வருது. இப்ப இலங்கையினுடைய உங்களுக்கு தெரியும் பரபரப்பான நாட்கள், கடந்த நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக இருந்தது. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதி தெரிவிக்கிறதுக்கான தேர்தல் காலமாக கடந்த ஒரு மாதம் இருந்தது. நேற்றைய நாளில் அந்த முடிவுகள் எல்லாம் வந்து புதிய ஜனாதிபதி இலங்கைக்கு வந்திருக்காங்க. புதிய ஜனாதிபதி இதுவரைக்கும் ஜனாதிபதியா இல்லாத, மிகப்பெரிய பதவிகளில் இல்லாத ஒரு இடதுசாரி கட்சியினுடைய தலைவர் அன்புகுமார் திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியா பதவியேற்றிருக்காரு. இந்த பதவி ஏற்கிற நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் நடக்க போகுது. ஜனாதிபதி செயலகத்துக்கு பக்கத்துல நாங்க இருக்கோம். இப்ப பக்கத்துல ஜனாதிபதி செயலகத்துல இருக்கோம்னு சொல்லலாம். ஓகே. ஊடகங்கள், சர்வதேச ஊடகங்களை சேர்ந்தவங்க, பாதுகாப்பு படையினர், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்குது. இந்த பதவியேற்பு வந்து கொஞ்சம் சாதாரணமா தான் நடக்குன்னு சொல்றாங்க. அதாவது எளிமையான ஒரு பதவியேற்பு நிகழ்வு, அது ஜனாதிபதி செயலகத்தில் நடக்குது. அந்த பதவியேற்பை நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். நிறைய பேர் வந்து அந்த இடத்துல மட்டும் இல்லாம சுத்தி நிறைய இடங்களை பார்த்துக்கணும். வெயிலா இருக்கு, அந்த இடத்துல நிற்கும் போது வெயிலா இருக்கு. அதனாலதான் நாங்க கூட கொண்டு வந்தோம். அதாவது நம்ம சேனல் பாக்குற வீலோக் பாக்குறவங்களுக்கு தெரியும், 2 வருஷத்துக்கு முதல்ல நடந்த இலங்கையினுடைய போராட்டங்களா இருக்கட்டும், இந்த மாற்றங்களா இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து நாங்க உங்களோட பகிர்ந்திருக்கோம். அந்த அடிப்படையில என்னுடைய ரிப்போர்ட் சேனல்ல அத்தனை விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் தெரிவிக்கப்பட்டாலும் கூட நம்மளுடைய வீலோக் பாக்குறவங்க பாக்குறவங்க வந்து இந்த நிகழ்வு என்ன நடக்குது, இலங்கையில என்னதான் நடந்திருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு ஆசைப்படுவீங்க. அந்த ஒரு விஷயத்த உங்களுக்காக பகிர்ந்து கொள்றதுக்காக தான் இந்த வீடியோவே பக்கத்துல வந்துட்டோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் ஜனாதிபதி செயலகம், அந்த பக்கம் இருக்கு ஜனாதிபதி செயலகம். நிறைய ஊடகவாளர்கள், அதோடு மட்டும் இல்லாம இங்க வந்திருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாமே வந்து வந்திருக்காங்க. இந்த இடம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். 2 வருஷத்துக்கு முதல்ல எப்படி இருந்த ஒரு பரபரப்பா கலகலப்பா இருந்த ஒரு இடம் இப்ப பாக்குறதுக்கு அழகா வித்தியாசமா இருக்கு. இந்த பிரதேசம் எல்லாமே ஒரு இலங்கையினுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு வலயமா இருக்கிற பிரதேசம். இந்த பக்கம் போர்ட் சிட்டி இருக்கு, பாதுகாப்பும் கொஞ்சம் அதிகமா பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில இது ஒரு மிக முக்கியமான நாளா கருதப்படுற ஒரு நாள். வித்தியாசமான ஒரு சூழலை இலங்கையில இனிவரும் காலங்களில் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி நம்பப்படுகின்ற ஒரு விஷயம் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. எனவே இந்த மாதிரி பல விஷயங்களை நாங்க இந்த வீடியோல உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள போறோம். சரியான வெயிலா இருக்கு. நான் சொன்ன மாதிரி கூட கொண்டு சொன்னது எவ்வளவு நன்மைன்னு பாத்தீங்களா. பொதுவா இன்னொரு விஷயம் நிறைய பேர் இங்க பேச சொன்னது, அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. சுதந்திரமா வந்து இந்த இடத்துக்கு வாரது அப்படின்றது அவ்வளவு ஈஸி இல்ல. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு இந்த இடத்துல வந்து கேமரா கொண்டு வரதோ இல்ல இந்த பைக்ல வாகனங்களை பார்க் பண்றதோ சரியான கஷ்டமான ஒரு விஷயம். இப்படியான சந்தர்ப்பத்தெல்லாம் இந்த இடத்துக்கு பக்கத்துல வரலாம், வீடியோவும் பண்ணலாம். பொதுவா இந்த ஊடக நண்பர்கள் நிறைய பேர் பேச கிடைச்சது, நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லா இலங்கையினுடைய அத்தனை ஊடகங்கள், இந்தியாவுடைய பல முக்கியமான பொதுமக்கள் உட்பட பல ஊடகங்கள் இங்க வந்திருக்காங்க. இந்த பக்கம் வாங்க, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நம்ம அடிக்கடி பார்த்த இடம் தான். இது வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி செயலகம். இப்ப ஜனாதிபதி செயலகமா இருந்தாலும் இது வந்து ஒரு இலங்கையினுடைய முதல் பாராளுமன்றம். இதுதான் ஆரம்ப காலத்தினுடைய பாராளுமன்றம். இலங்கையினுடைய பழமையான ஒரு கட்டிடம் இது. இந்த கட்டிடம் வந்து பார்க்கறதுக்கு வித்தியாசமா அழகா இருக்கும். இது வந்து இந்த கலர் வந்து எப்பவுமே அந்த என்ன சொல்றது, இதே மாதிரியான தோட்டத்தோட இருக்கும். என்னதான் பெயிண்ட் பண்ணாலும் இதே மாதிரியான தோட்டத்தோட இருக்கும். இது இலங்கையினுடைய பழைய பாராளுமன்றம். இலங்கையினுடைய முன்னாள் தலைவர்களுடைய முதல் ஜனாதிபதி, முதல் பிரதமர் அவங்களுடைய சிலைகள் இந்த இடத்துல இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் கட்டிடத்தினுடைய அந்த பராமரிப்பு வந்து வித்தியாசமா அழகா இருக்கும். நீங்க ட்ரைபோர்ட் ஒன்று வாங்கணும்னு சொன்னீங்க தானே, ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு. என்ன நீ வாங்கணும்னு சொன்னீங்க? நீங்க எடுங்க, நான் போறேன். நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்து அனுமதி என்று நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு சொந்தமானது இதுவாமா? அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்து, இதுவும் அரசாங்க சொந்தமான சொத்து தானே. இந்த கம்பி ஆக்கள் உள்ள போக மறைக்கிறதுக்கு. இல்ல, கம்பியோட நம்முடைய ஆக்கள் கம்பியோட போவாங்க. අනුරකුමාර දිසානායක වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනතාවගේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ශ්‍රී ලංකාවේ දේශය තුළ වෙනම රජයක් පිහිටුවීමට කෙලින්ම හෝ අන්‍යාකාරයෙන් ශ්‍රී ලංකාව තුළදී හෝ ඉන් පිටදී ආධාර දීම, අනුබල දීම, අනුග්‍රහය දැක්වීම
මුදල් යෙදවීම, ධෛර්ය දීම හෝ දේශනා කිරීම නොකරන බවද ගෞරව බහුමාන්‍ය යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා කරමි. இலங்கையினுடைய வாக்களிக்கும் முறைமை, வாக்குச்சீட்டு முறைமை தான் இலங்கையில் இருக்கு. இந்த வாக்குச்சீட்டு முறைமை என்பது பல நாடுகளில் இருக்கிற ஒரு தேர்தல் முறைமை தான். இந்தியா போன்ற ஜனநாயகம் பெரிய ஜனநாயக திருவிழாவை செய்கின்ற நாடே இன்னும் அது வாக்குச்சீட்டுல இருந்து அவங்க டிஜிட்டல் முறைக்கு மாறிட்டாங்க. ஆனா இலங்கை வந்து இந்த 75 வருஷ காலமா தொடர்ந்து வாக்குச்சீட்டு முறைமையை பயன்படுத்துறாங்க இந்த தேர்தல்கள்ல. இந்த தேர்தல் முறைமை என்றது இலங்கையில ஒரு வித்தியாசமான தேர்தல் முறைமை. இந்த வாக்குச்சீட்டு முறைமை மிக மிக 100% நம்பிக்கை தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அதான் உண்மையும் கூட. ஏன்னா வாக்களிக்கிறவங்க சரியா அந்த வாக்கு போய் சேரும், அதை கையால் எடுத்து எண்ணி இந்த வாக்குகளை வந்து கணக்கெடுப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான முறை. உண்மையா பெரிய ஒரு வேலை தான். ஆனா நம்ம நாடு சின்ன நாடு, 1,71,00,000 பேர் தான் இந்த மாதிரி வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தாங்க. அதுலயும் 75% தான் வாக்களிச்சிருந்தாங்க. வர அந்த அடிப்படையில பார்க்க போனா 1,20,00,000 பேர் இந்த மாதிரி வாக்களிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம சரியான கணக்கெட்ட கிட்டத்தட்ட இந்த வாக்குச்சீட்டு முறை எப்படி இருக்கும், இந்த தேர்தல் முறை எப்படி இருந்தது தாண்டி இலங்கையினுடைய தேர்தல் வரலாற்றுல, அரசியல் வரலாற்றுல அனுகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு வித்தியாசமான கொள்கையோட, அதாவது தேர்தல் காலங்களில் மட்டுமில்ல அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை வந்து அப்படின்னு சொன்னா ஊழலுக்கு எதிரான கொள்கை, மக்களுக்கான சுமைகள் வந்து இல்லாம படணும், அரசு சொத்துக்கள் வீணடிக்கப்படக்கூடாது, அரசு சொத்துக்களை வந்து பாதுகாக்கணும், அதிகமான வீண் விரயம் செய்யப்படுகிறது, ஒரு வாகனம் போனா ஒரு 10 வாகனம் அதிகமா போகுது, ஏன் அப்படி போறீங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க சுட்டி காட்டி பல நமக்கே ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி மக்களுடைய மனதில் உள்ள சில எண்ணங்கள். அரசியல்வாதிகள் வந்து என்னதான் ஊழல் செஞ்சாங்க, என்னதான் பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு பெரிய தண்டனைகள் இல்ல, அவங்க தப்பிக்கொள்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. கடந்த கால ஊழல்கள், இலங்கையில நடத்தப்பட்ட பல ஊழல் சம்பவங்கள், பல என்ன சொல்றது, இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பல சிக்கல்களுக்கு காரணமானவங்க இவங்க எல்லாமே தண்டிக்கப்படணும்ன்ற மாதிரி பல கோரிக்கைகளை முன் வச்சு தான் மக்கள் மத்தியில் அவங்க வாக்கு கேட்டாங்க. அந்த கோரிக்கைகள் மக்களுக்கும் அந்த எண்ணம் இருந்தது. இந்த அறக்கல் அப்படின்னு சொல்ற ஆர்ப்பாட்டம் வந்து ஏன் நடத்தப்பட்டதுன்னு சொன்னா, இந்த ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேக்கு எதிராக இருந்தாலும் கூட அது பரவலா எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு இல்ல இருக்கிற பாராளுமன்றத்தில் 225 பேருக்கு எதிராக தான் நடக்கப்பட்டது. அந்த ஏக்கம் தான். ஆனாலும் ரணில் விக்ரமசிங்கோட ஆட்சியில அதே ஆட்கள் தான் அமைச்சராக இருந்தாங்க அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு அவர் மேல இருந்தது. அதுதான் அவருடைய அந்த தோல்விக்கும் காரணமாக இருந்தது. அவர் 2 வருஷத்துல அவர் நடத்திய பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த சர்வதேச நாணயத்தோடு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை அப்படின்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் எங்களுக்கு நாட்டுக்கு செய்தாலும் கூட மக்கள் மத்தியில அந்த படையவர்களுக்கு தண்டனை வழங்கணும், ஊழல்வாதிகளை இந்த தண்டனையில இருந்து தப்பிக்கப்படக்கூடாது என்பதற்காக அனுகுமார திசாநாயக்க அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் ஆதரவு வழங்கி மிகப்பெரிய அளவுல இந்த வாக்குகளை வழங்கியிருக்காங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தான் இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிறது. இந்த வாக்குச்சீட்டு முறைமை அப்படின்றது வந்து, இந்த வாக்கு முறைமை அப்படின்றது எப்படின்னு சொன்னா, இலங்கையில ஒருவர் வந்து இலங்கையை பொறுத்தவரை இந்த முறை 39 வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. 39 வேட்பாளர்கள். இலங்கையில எத்தனை பேரும் போட்டியிடலாம். இந்த முறை வாக்குச்சீட்டை வந்து அந்த 39 பேருடைய பேரும் வந்ததால 27 சென்டிமீட்டர் இதுவரையில இலங்கையில அதிகமான போட்டியாளர்கள் போட்டியிட்ட ஜனாதிபதி தேர்தலும் இதுதான். அதுல தமிழ் ஒருவரும் வந்து போட்டி போட்டிருந்தாரு. அவரும் 2 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார். சரியா சொல்லுன்னா ஒரு அளவா தான் சொல்றேன், அளவா சொல்றேன். இலங்கையில வந்து ஒரு வேட்பாளர் என்னன்னா எத்தனை பேர் போட்டி போட்டாலும் 50% தாண்டணும். அளிக்கப்படுகின்ற வாக்குகள்ல 50% தாண்டணும். இந்த முறை அது தாண்டப்படல. அதனால இந்த முறை அந்த விருப்பு வாக்கு என்ற நடவடிக்கை வந்து வந்தது. இதுதான் முதல் தடவை இலங்கையில விருப்பு வாக்கு எண்ணின முறைமை முதல் தடவை வந்திருக்கு. ஆனா விருப்பு வாக்கு இருக்கு. அது என்னன்னா ஒரு சின்னத்துக்கு நேரம் 1 முதல் வாக்கு, 2 இரண்டாவது விருப்பு வாக்கு, 3 வாக்குன்னு சொல்லி நாங்க வாக்குகள் அளிக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த வாக்கு வந்து வந்தது. முதல் 2ஆம் நிலையில இருந்த அனுகுமார திசாநாயக்க முதலிடத்திலையும் சஜித் பிரேமதாச அவர்கள் 2ஆம் இடத்துல இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்தவங்களுடைய வாக்குகள் பெறப்பட்ட விருப்பு வாக்கள் எண்ணிக்கையில அவங்க வந்து எத்தனை எடுக்காங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்ப அந்த 50% பார்க்க மாட்டாங்க. அப்ப யாரு கூட இருக்காங்க, ஏன்னா 2 பேருக்கு இடையில 50% பார்க்கப்படாது, யாரு கூட இருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு நேற்றைய நாள்ல அனுகுமார திசாநாயக்க அவர்கள் 9வது ஜனாதிபதியா அறிவிக்கப்பட்டு இப்ப பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் இப்ப இடம்பெற்று கொண்டிருக்கு. அங்கதான் நாங்களும் வந்து நிக்கிறோம். நீங்க இந்த குடையை பிடிச்சு கொண்டு வந்ததால பாருங்க, இந்த பெரிய கேமரா தூக்கி கொண்டு தெரியுறாங்க பாருங்க. இப்படி ஒரு கேமரா தூக்கி கொண்டு வீல படுக்க சொன்னா இப்படி இருக்கு நம்மள முடிஞ்சு. நீங்க அப்படி தூக்கிட்டு வாங்க, நாங்க அழைச்சு கொண்டு போறேன். அதான் விளங்குது.
கோடிக்கு ஏதாவது කෝටි 125. ரைட் ගන්න. கோடி ஒரு 100 கோடியே 20 லட்சம் என்ன 120 கோடி good luck. 120 கோடி எல்லாத்தையும் நான் வாங்குறேன் இன்னைக்கு. வந்து சொன்னா உங்க எல்லாருக்கும் எல்லா வீடியோ பாக்குற எல்லாருக்கும் தருவேன். ඔව් එල්ලාරගෙන් කුණුට. இது இருக்குது இல்ல ආ 25ක් තියෙනවා 10යි. ஆ තව ටිකක් තියෙන ඒ කාට හරි දෙන්න. ජය වේවා. ජය වේවා. ජය වේවා. ජය වේවා. ජය වේවා. சரியா என்ன டிக்கெட் நான் செக் பண்ணி பார்ப்போம். 1000 ரூபா 25 டிக்கெட் ஒரு டிக்கெட் 40 ரூபா 40 ரூபா. போன தடவை ஒரு தடவை இப்படிதான் எடுத்தேன் சரியா மறந்துட்டேன் பாக்குறது பார்க்க மறந்தாச்சு. அது 500 ரூபாய்க்கு எடுத்தேன். ஓடி அப்போ எத்தனை ஓடி வந்து தெரியாது. ஓகே ஜனாதிபதி பதவியேற்ற நிகழ்வு எல்லாமே வந்து உள்ள நடந்தது. நாங்க வெளியே இருந்தாங்க. உள்ள நடந்தது நாங்க வெளியே இருந்தாங்க. ஜனாதிபதி வருவாரு புதிய ஜனாதிபதி பார்த்துட்டு போறான்னு பார்த்தா இன்றைக்கு வந்து மிக முக்கியமான விஷயங்கள் நடக்க இருக்கு. பிரதமர் வந்து பதவியேற்க போறாங்க. அதுவும் இலங்கையில ஒரு பெண் பிரதமர் வந்து பதவியேற்க போறாங்க. அது ஒரு வித்தியாசமான நிகழ்வா இருக்க போது. இலங்கை வரலாற்றுல பெண்கள் பெரிய பதவிகளில் இருந்தது குறைவு. முதல் பிரதமர் மந்திரியே ஸ்ரீமா வண்டாநாயக்க ஒரு பெண் தான். அந்திரிகா வண்டாநாயக்க ஒருத்தவர்கள் 10 வருஷம் ஜனாதிபதியா இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு எந்த ஒரு பெண் தலைமைத்துவம் வந்து அரசியல்ல பெரிய அளவா இருக்கல. பெரிய பதவிகள் இருக்கு, ஜனாதிபதியோ பிரதமரோ இருக்கல. இந்த ஆட்சியில ஒரு பெண் பிரதமர் பதவி ஏற்க போறாங்க. அது குறிப்பிட்ட காலம் தான் இருக்க போகுது. இந்த அமைச்சரவையில வந்து எப்படின்னு சொன்னா இன்றைக்கு பாராளுமன்றம் கலைக்கப்படுது. இலங்கையினுடைய ஜனநாயக சோசியலிய குடியரசினுடைய பாராளுமன்றம் இன்று நல்ல கலைக்கப்படுது. இன்று நல்ல கலைக்கப்படலாம்னு சொல்லப்படுது. அதுக்கிடையில பிரதமர் பதவியேற்பிற்கு ஏற்கனவே இருந்த தினேஷ் குணவர்த்தன பிரதமர் பதவி விலகி இருக்காரு. அந்த கடிதம் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த பாராளுமன்றத்துக்கு கலைக்கப்படுறதுக்கு முதல்ல அமைச்சரவை ஒன்று அவங்க செய்ய போறாங்க. அதுல மிக முக்கியமான 6 அமைச்சுக்கள், அதோடு அந்த 6 அமைச்சுக்களும் சேர்ந்து 15 அமைச்சுக்களை கையாளுற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த அரசாங்கத்துல ஆகக்கூடியனா 25 அமைச்சர்கள் தான் இருப்பாங்களாம். அது இப்ப இல்லாட்டியும் கூட பாராளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 51 நாள் 60 நாட்களுக்குள்ள 2 மாதங்களுக்குள்ள பாராளுமன்ற தேர்தல், புதிய பாராளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. இந்த பாராளுமன்ற தேர்தலை முகம் கொடுக்கறதுக்கு நாங்கள் அடுத்த தேர்தலுக்கு தயாராகிறோம். இந்த வருஷத்துல மிக முக்கியமான 2 தேர்தல்கள், வித்தியாசமான ஒரு ஆட்சி மாற்றம், மக்கள் எதிர்பார்க்கிற பல விஷயங்கள் நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. அந்த நம்பிக்கைக்காகத்தான் மக்கள் வந்து வாக்களிச்சது நடக்கும் அப்படின்ற எண்ணிக்கை எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. எனவே வீலோக் சேனல் இனி தொடர்ந்து புதிய வீடியோக்களோடு இயங்கும். ஆர்ஜி சந்துரு வீலோக் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் ஆர்ஜி மீனகா ஃபேஸ்புக் பேஜ், ரிப்போர்ட் யூடியூப் சேனல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க வீடியோல சந்திப்போம். பை பை.